ஒரு பையனும் பொண்ணும் கப்புள்ஸா ஆர் டேட்டிங் பண்ணுறாங்களான்னு தெரியல. அவங்க 2 பேரும் அவுட்டிங் போகிறாங்க. அது ஒரு காடு மாதிரியான இடம். அவங்கள தவிர அந்த இடத்துல யாருமே இல்லை. சுற்றி மரங்கள் மட்டும்தான் இருக்குது. அப்படியே 2 பேரும் ரொமான்டிக்காக பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது அவங்கள தூரத்தில் இருந்து அவங்க 2 பேரில் ஒருத்தர், அந்த பொண்ணு மாதிரியே இருக்கிற, அச்சசல் அவளை மாதிரியே இருக்கிற இன்னொரு பொண்ணு ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று அவங்க 2 பேரையும் முறைச்சி பார்த்துட்ருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த பொண்ணு என்ன நினச்சாவோ தெரியல, டக்குன்னு அவங்க கிட்ட ஓடி வந்து கையில் இருந்த பெட்ரோல் பாட்டிலில் திறந்து பெட்ரோல் அந்த பொண்ணு மேலே, அதாவது ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருந்த பொண்ணு மேலே ஊற்றி பற்ற வச்சிடுறா. அந்த பொண்ணும் வலி தாங்க முடியாமல் கத்திக்கிட்டே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும்போது அவளோட உண்மையான உருவத்துக்கு வாரா. அதுதான் ஒரு டெவில். அந்த டெவில்ட்டே சாகும்போது இந்த பையனை பெட்ரோல் ஊற்றி கொளுத்துனா தெரியுமா, அந்த பொண்ணு டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து அவகிட்ட வச்சு சேஃப்கார்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறா. அப்போ தான் அந்த பையன் ரியலைஸ் பண்ணுறான், அவன் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது ஒரு பொண்ணு கிடையாது, அது ஒரு டெவில்னு. இவனும் ஐயோ சாமி தப்பிச்சோண்டான்னு இந்த பக்கத்தில் இருக்க பொண்ணை கூட்டிட்டு காட்டை விட்டு வெளியே கிளம்புறான். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். அது என்னன்னா, அவன் கூட்டிகிட்டு போகிற பொண்ணும் டெவில் தான். ஏன்னா அவன் கூட்டிகிட்டு போகிற நேரம் தான் தெரிய வருது, அந்த பொண்ணுக்கும் கொழுந்து விட்டு எரிஞ்சு இறந்து போச்சு தெரியுமா ஒரு டெவில். அந்த டெவிலுக்கு இருக்கிற மாதிரியான அதே வால் இந்த பொண்ணுக்கும் இருக்குது. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு இப்போ சொன்ன கதையோடு சேர்த்து 10 கதை சொல்ல போகிறேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கசின்ஸோட நைட் ஸ்டே பண்ணுற ஆள்னா, உங்களுக்கு ஃபன்னான டாபிக் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டோரிஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம 2வது ஸ்டோரிக்கு போகலாம். ஒரு பொண்ணு லேட் நைட் தனியாக சப்வேல போயிட்டுருக்கா. அப்போது அவக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பொண்ணு அவளையே பார்த்துட்ருக்கா. கண்ணை நல்லா விரித்து வச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இவக்கு அதை பார்க்க பயமாக இருக்குது. அதனால தலையை திருப்பிக்கிறா. அப்போ கூட அந்த ஆப்போசிட்டில் இருக்க பொண்ணு இந்த பொண்ணையே தான் பார்த்துட்ருக்கா. கொஞ்ச நேரத்தில் அடுத்த ஸ்டாப் வருது. அப்போது ஒரு உயரமான பேசஞ்சர் ஒன்று ஏறுறாரு. அப்போ கூட அந்த ஆப்போசிட்டில் இருக்க கேர்ள் திரும்பி கூட பார்க்கல. இந்த கேர்ளை மட்டும்தான் முறைச்சிக்கிட்டு கண்ணை நல்லா திறந்து வச்சு பார்த்துட்டே இருக்கா, கொஞ்சம் கூட சிமிட்டாமல். அதே மாதிரி அடுத்த ஸ்டாப்பும் வருது. அப்போது அந்த உயரமான பேசஞ்சர் இந்த கேர்ள் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. அதனால டக்குன்னு அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாரு. சப்வே க்ளோஸ் ஆகி அது கிளம்புது. இவ பயத்தில் ஹெல்ப்னு கத்துறா. அப்படி கத்தும்போது அந்த உயரமான பேசஞ்சர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை ஹார்ம் பண்ண போகிறதில்ல, உன்னை எதுவும் பண்ண போகிறதில்ல, இன்ஃபேக்ட் நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன். நீ முன்னாடி பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணு ஒரு டெட் பாடி. அந்த பணத்தை தான் அவளை நடுவில் வச்சு அந்த 2 பக்கத்துலேயும் உட்காந்துருக்க மனுஷங்க கீழே விழாமல் கூட்டிகிட்டு போகிறாங்க. கீழே விழாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த 2 பேருமே அந்த பணத்தை நடுவில் வச்சு அவளை டைட்டாக உட்காந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பேசஞ்சர் சொல்லியிருக்காரு. இந்த கதை உண்மையான கதைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ரோட்டில் தனியாக ஒரு பாட்டி போயிட்டுருக்காங்க. அந்த ரோட்டில் அவங்கள தவிர அங்கே யாருமே இல்லை. அப்போது சடனாக யாரோ ஒருத்தவங்க அந்த பாட்டியை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. இந்த பாட்டி அப்போவே மயங்கிட்டாங்க. அவங்க கண்ணு முழிச்சு எழுந்து பார்க்கும்போது அவங்க ஒரு பெட்டில் படுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கண் கலங்கி பார்த்துட்ருக்கா. இவங்களுக்கும் என்ன நடக்குதுன்னு புரியலை. திரும்பி அப்படியே கண்ணை மூடி தூங்கிடுறாங்க. அப்போது இந்த பொண்ணும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பாட்டி பக்கத்துலேயே படுத்து தூங்கிடுறா. அப்போது இந்த பாட்டி உண்மையாக தூங்கவே இல்லை. இந்த பொண்ணு அங்கேருந்து போகிறதுக்காகவோ தூங்குறதுக்காகவோ இவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு தூங்கினதுக்கப்புறம் நல்ல லேட் நைட்டில் இந்த பாட்டி அந்த பெட்டை விட்டு மெதுவாக எழும்பி வெளியே போக பார்க்குறாங்க. அவங்க கொடையை எடுத்துகிட்டு வெளியே கிளம்புற நேரம் இந்த பக்கத்தில் படுத்திருந்த பொண்ணு கண்ணு முழிச்சு பார்த்துடுறா. அப்போது இந்த பாட்டி பயத்தில் அவங்க கையில் வச்சுருந்த கொடையாலேயே அந்த பொண்ணை குத்திடுறாங்க. அந்த பொண்ணு ரத்தம் வலிய கத்திக்கிட்டே கீழே விழுந்து இருக்கும்போது ஒரு தாத்தா அங்கே வராரு. அதை பார்த்து ஷாக்காகி நின்றுட்டுருக்காரு. என்ன நடந்திருக்குன்னா,
அந்த பாட்டி கொடையால் குத்துனது அவங்களோட சொந்த பொண்ணு. அங்கே ஷாக்காகி நிற்கிறது அவங்களோட ஹஸ்பண்ட். இந்த பாட்டிக்கு டிமென்ஷியா இருக்குது. ஸோ இப்படித்தான் அடிக்கடி அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வெளியே போயிடுவாங்க. இந்த டைம் அவங்கள காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது இந்த பாட்டிக்கு இவங்கள யாருன்னு தெரியலை. ஸோ நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயத்தில் அவங்களோட சொந்த பொண்ணையே கொடையால் குத்தி கொன்னுடுறாங்க. ஒரு பிரிட்ஜில் சைட் பாத்வேல ஒரு பிளைண்டான குழந்தையும் அவளோட நாய்க்குட்டியும் இருந்து விளையாடிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது அந்த பொண்ணோட வயசுல இருக்க இன்னும் 2 பொண் குழந்தைங்க வந்து இந்த பொண்ணை புலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட அந்த நாய்க்குட்டியையும் காலால் மிதித்து நசுக்கி டார்ச்சர் பண்ணுறாங்க. இந்த பிளைண்டான பொண்ணு அழுந்துக்கிட்டே வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா. இதில் சோகம் என்னன்னா அவங்க அம்மாக்கும் கண்ணு தெரியாது. இவங்க அம்மாவும் அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு லேட் நைட் வெளியே கிளம்புறாங்க. அந்த நாய்க்குட்டியை கூட்டிக்கிட்டே வெளியே கிளம்புறாங்க. இந்த தூங்க வச்ச பொண்ணு காலையில் எழும்பி எல்லாத்தையும் மறந்து அவளோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டிவியில் ஒரு நியூஸ் ஓடுது. அவள் அதை காதால் கேட்டுட்ருக்கா. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவளை புலி பண்ண அந்த 2 குழந்தைங்களோட பேரை சொல்லி இந்த 2 குழந்தைங்களையும் யாரோ ஒருத்தவங்க ஒரு பிரிட்ஜ் மேலே, அதாவது இந்த பொண்ணை, இந்த கண்ணு தெரியாத பொண்ணை புலி பண்ண அதே பிரிட்ஜுக்கு மேலே அடியில் அந்த 2 குழந்தைங்களையும் யாரோ கழுத்தில் கயிறை கட்டி தொங்க விட்டுருக்காங்க அப்படின்ற நியூஸ் ஓடிட்டுருக்கு. அந்த நியூஸை கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டே கேட்டுட்டு இருந்த அம்மா சிரிக்கிறாங்க. அந்த நியூஸை கேட்டுட்டு சிரிக்கிறாங்க. ஒரு அம்மா டிவி பார்த்துட்ருக்காங்க. அவங்களோட குட்டி பையன் ஏதோ வரைஞ்சிட்ருக்கான். அதை அவன் வரைஞ்சி முடிச்சுட்டு அந்த பேப்பரை அவங்க அம்மா கிட்ட காட்டும்போது அவங்க அம்மா கோவமாகி ரூமுக்கு போய் தூங்க சொல்லிடுறாங்க. ஏன்னா ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சுன்னு. சரி, அவன் அப்படி என்ன தான் வரைஞ்சிருக்கான்னு பார்த்தா ஒரு பிளெயின் 2ஆக பொளந்து அதில் இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாம் கீழே விழுந்து இறந்து போகிற மாதிரி வரைஞ்சிருக்கான். கொஞ்ச நேரத்தில் பின்னுக்கு ஓடிக்கிட்டு இருந்த டிவியிலேருந்து ஒரு நியூஸ் வருது. அது என்னன்னா, அந்த பையனோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்கன்னு. அவங்க அப்படியே ஷாக்காகி அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அம்மாவோட ஃபோட்டோவோட, அதாவது அங்கே நின்று பார்த்துட்ருக்க அவங்களோட ஃபோட்டோவோட இவங்க இறந்து போயிட்டாங்க, இவங்களும் இந்த பிளெயினில் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் ஓடிட்டுருக்கு. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு புரியுது அவங்க எப்போவோ இறந்து போயிட்டாங்க, ஆவியாக அந்த வீட்டில் சுற்றிட்டுருக்காங்கன்னு. அதை அந்த பையன் கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். இந்த இன்ஃபர்மேஷனை அவங்க அம்மாவுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். இவங்க ரூமுக்கு போயிட்டு அவங்க பையனை பார்க்கும்போது அந்த பையன் அப்பா பக்கத்தில் படுத்துக்கிட்டு இந்த ஆவி அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்களும் அந்த பையனுக்கு பாய் சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ஏன்னா அந்த பையனால் மட்டும் அவங்க அம்மாவை பார்க்க முடியுது. இவங்க அழுந்துக்கிட்டே இந்த ஆவி அம்மா அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ஒருத்தர் ஹைக்கிங் போயிட்டுருக்காரு. அவரை சுற்றி அவரை தவிர யாருமே இல்லை. சுற்றி மரங்கள் மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் இருந்து ஹெல்ப் ஹெல்ப்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் வருது. இவரும் என்ன ஆச்சுன்னு கிட்ட போய் பார்க்கும்போது அந்த பொண்ணோட காலில் அடிபட்டிருக்கு. இவரும் என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு அந்த பொண்ணோட காலுக்கு கட்டு போட்டு முதுகில் தூக்கி கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா அந்த பொண்ணால் நடக்க முடியலை. கொஞ்சம் தூரத்தில் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நோட்டீஸ் போர்டு வருது. அந்த போர்டில் ஒரு நோட்டீஸ் இருக்குது. என்னென்னா, இந்த பொண்ணோட, அதாவது அவர் முதுகில் தூக்கிட்டு போகிற பொண்ணோட ஃபோட்டோவை போட்டு இந்த பொண்ணு மிஸ்ஸிங்னு இருக்குது. இவர் அதை பார்த்து ஷாக்காகி நின்றுட்டுருக்கும்போது அவரால் அந்த பொண்ணை இறக்கி விடவும் முடியலை. அப்படியே பார்த்துட்டே தான் இருக்கார். கொஞ்ச நேரத்தில் அவர் கீழே பார்க்கும்போது இவரோட ஃபோட்டோவை போட்டும் மிஸ்ஸிங்னு ஒரு நோட்டீஸ் பேப்பர் கீழே விழுந்து கிடக்குது. என்ன நடந்திருக்குன்னா, 2 பேரும் இந்த மாதிரி ஹைக் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அதாவது அந்த பொண்ணுக்கு உண்மையாகவே அடிபட்டிருக்கு, இவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவர் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஹைக் பண்ணிகிட்டு இருக்கும்போது மலையிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க. இறந்து போனதுக்கப்புறம் இவங்களோட பாடியை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலை. ஸோ இந்த இடத்துல இவங்க 2 பேரும் மிஸ்ஸிங் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வச்சுருக்காங்க.
பட் இருந்தாலும் இவங்களோட ஆவிக்கு வந்து அது தெரியலை. அது தெரியாமல் திரும்பி திரும்பி ரிப்பீட்டேட்டிவாக இந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த ஹைக் பண்ணுற மலை மேலே. ஆர் நாங்கள் இந்த கதையை இன்னொரு விதமாகவும் புரிஞ்சுக்கலாம். அந்த பொண்ணு வந்து ஒரு பேய். அவள் வந்து அங்கே ஹைக் பண்ண வாரவங்கள ஹாண்ட் பண்ணுறா, அதாவது அவள் கொன்னுடுறா. ஸோ அது எப்படின்னா, இப்படி ஒருத்தவங்களை ஹெல்ப்னு கூப்பிட்டு ஹெல்ப் பண்ண வாரவங்கள அவள் கொன்னுடுறா. ஒரு கப்பிள்ஸ் அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகிறதுனால லேபர் வார்டில் அட்மிட் ஆகிருக்காங்க. பக்கத்தில் இருக்க இன்னொரு பேஷண்ட் அழுந்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பிறந்த குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு. இவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது. ஸோ இந்த கப்பிள்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, குழந்தை பிறக்க போகிற சந்தோஷத்தில் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு வயிற்றுல பெயின் வருது. ஸோ குழந்தை பிறக்க போகிற டைம் வந்ததுனால ப்ரைவேட்டான ஒரு லேபர் வார்டுக்கு மாற்றுறாங்க. மாற்றி அந்த குழந்தைய அவங்க பெற்றெடுக்கிறாங்க. பட் இவங்களோட குழந்தையும் இறந்து போகுது. அந்த குழந்தைய டாக்டர் என்ன செய்கிறாங்கன்னா, கவலையோடையே தூக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு கேன்டீனுக்கு போகிறாங்க. இறந்த குழந்தைய கேன்டீனுக்குள்ளே எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் இந்த டாக்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் கேன்டீன்லேருந்து அந்த அம்மாவுக்கு சாப்பாடு வருது. இவங்களும் எப்படி ஒரு பொண்ணு குழந்தை இறந்து போகிறதுனால அழுந்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்துச்சோ, இவங்களும் சாப்பிட்றாங்க. அழுந்துக்கிட்டே அந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க. ஒரு அழகான ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் அப்பாவுக்கு சுகம் இல்லாமல் போகுது. இருந்தாலும் அந்த ஃபேமிலியோட மூத்த பையனோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக அப்ராட் அனுப்பி வைக்கிறாங்க. அப்பாவுக்கு எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸையும் செஞ்சு வீட்டிலையே அரேஞ்ச் பண்ணி நல்லா பார்த்துக்கிறாங்க. இந்த பையன் அப்ராடில் நல்லா படிக்கிறான். இடையில வீடியோ காலும் எடுக்கிறான். அப்புறம் அவன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு பெரிய ஷாக். என்னன்னா, அவங்க அப்பா எப்போவோ இறந்து போயிட்டாரு. அதனால தான் இவன் ஒவ்வொரு தடவையும் வீடியோ கால் எடுக்கும்போது அவனோட அம்மா அப்பாவோட ஃபேஸை மட்டும் காட்டி அப்பாவால் பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க அம்மா எப்படியோ அப்பாவோட ஃபேஸை மட்டும் டிஸ்ட்ராய் ஆகாமல் காப்பாற்றிருக்காங்க. ஃபேஸை தவிர அப்பாவோட பாடி, அதாவது எல்லாமே அழுகி வெறும் எலும்புக்கூடு மட்டும்தான் இருக்குது. இவன் ஷாக்கில் அழுந்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்ன நினச்சிருக்காங்கன்னா, இந்த பையனுக்கு அப்பா இறந்த விஷயத்த முதலே சொல்லியிருந்தா இந்த பையனோட படிப்பு கெட்டு போயிருமோ, ஆர் திரும்பி வந்துடுவானோன்னு பயந்து அப்பா இறந்து போன விஷயத்தையே மறைச்சிருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு கேக்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட அப்பாவும் தினமும் கேக் வாங்கி கொடுத்து அதை அவங்களோட பொண்ணு சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுவார். அப்படித்தான் ஒரு நாள் அவளும் அவரோட அப்பாவும் கடைக்கு போகிறாங்க. போயிட்டு வீட்டுக்கு தேவையான சாமானத்தெல்லாம் வாங்கிட்டு வரும்போது வார வழியில் ஒரு பெரிய லாரி அவங்கள இடிச்சிருது. அதில் ஒரு ஆள் இறந்து போயிடுறாங்க. ஸோ அதனால அந்த பொண்ணு கல்லறை முன்னாடி நின்று அழுந்துட்டே வீட்டுக்கு திருப்பி வாரா. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவள் ரூமுக்கு போகிற வழியில் தான் கிச்சன் இருக்குது. ஸோ கிச்சனில் பார்க்குறா ஒரு கேக் இருக்குது. அப்போ அவள் யோசிக்கிறா, யார்டா இப்போ கேக் வாங்கி கொண்டு வந்து வச்சதுன்னு. அப்போது தான் அவள் கொஞ்சம் தலையை திருப்பி பார்க்குறா. அங்கே அவளோட அப்பா நிற்கிறாரு, கையில் டீ கப்போட. என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஆக்சிடெண்ட்டில் உண்மையாகவே இறந்து போனது அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட கவலையில் தான் தாங்க முடியாமல் அவரோட அப்பா கேக்கை வாங்கி வச்சு டீயை கையில் வச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. ரொம்ப கவலையாக அழுந்துகிட்டே இருக்காரு. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு புரிய வருது, அந்த பொண்ணு எப்போது இறந்து போயிட்டு ஆவியாக இந்த வீட்டில் சுற்றிட்டுருக்கான்னு. அது புரிய வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணும் அவளோட அப்பாவை பார்த்து அழுந்துக்கிட்டே மறைஞ்சு போயிடுறா. ஒரு அழகான சின்ன ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் அம்மா, அப்பா, அப்புறம் ஒரு குட்டி குழந்தை இருக்குது. அவங்க 3 பேரும் அவங்களோட டின்னரை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அம்மா ஃபுட் வேஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டு அதை அந்த சின்ன குழந்தைகிட்ட கொடுத்து கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. அந்த குழந்தையும் ஒரு ரூமை திறந்து உள்ளே போகிறா. அங்கே ஒரு நாய்க்குட்டி இருக்குது. பக்கத்தில் நாயோட கேஜும் இருக்குது. நாய்க்குட்டி கேஜ்குள்ளே இல்லை, வெளியே தான் விளையாடிட்டு இருக்குது. ஸோ அந்த நாய்க்கு வந்து அவள் கீழே அந்த ஃபுட்டை வச்சுட்டு அந்த நாய்க்குட்டியை கொஞ்சிட்டே இருக்கும்போது அதுவும் கொஞ்சிக்கிட்டே என்ன செய்யுது, அவளோட வெளியே போயிடுது. வெளியே போனதுக்கப்புறம் அந்த கேஜுக்குள்ளே இருந்து ஒரு கை வந்து அந்த ஃபுட் பவுலில் அந்த கேஜ் பக்கத்தில் இழுக்குது.
இழுத்து அதில் இருந்த அந்த ஃபுட் வேஸ்ட், சிக்கன் போன்ஸ் அது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குது. அது யாருன்னு பார்த்தா ஒரு வயசான பாட்டி. அந்த பாட்டி வேறு யாரும் இல்லை, அந்த குட்டி குழந்தையோட சொந்த பாட்டி. அப்படியே நாள் போனதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அம்மா அப்பாவுக்கு வயசாகுது. அவங்களையும் அந்த குழந்தை அதே மாதிரி அதே கேஜ்குள்ளே அடைச்சி வச்சு அதே மாதிரி ஃபுட் வேஸ்ட் எல்லாத்தையும் சாப்பாடாக கொடுக்குறா. அவ்வளோதான் இன்றைக்கி சொன்ன ஸ்டோரிஸ் எல்லாமே. உங்களுக்கு இந்த ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தடா!